அதப்பா வந்தனே நானோ இந்திரபிரஸ்தத்தில் வீடு வழி வாழ ஆசீர். எங்கிருந்து வருகிறாய்? இந்திரபிரஸ்தத்திலிருந்து வருகிறேன். காரணம்? ஐயா உங்களுக்கு நிருபம் வந்திருக்கிறது. நிருபம்? ஆஹா சபான் தனி நிருபம் வந்திருக்கிறது. ஆமாங்க. ஆஹா யாரா எழுதணுமா? படிச்சவன் தான் எழுதிருப்பான். சபான் நேரத்துல வேலை இல்லாத தேவையில்லாத வார்த்தை. ஹேய் படிக்காதவன் எழுத முடியும். என்ன அதாவது எழுத்து இல்லாதவன் கழுத்து இல்லாதவன், எண் இல்லாதவன் கண் இல்லாதவன். படிச்சிருந்த எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அந்த எழுத்து படிக்க தெரிஞ்சவன் தான் எழுதுவோம். எழுத்து தெரியாதவன் படிக்க தெரியாதவன் எப்படி எழுதுவான்? சரி போகட்டும். ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ ராமஜெயம். ராமனுக்கு எழுதி சேரும். சத்தியா ராமனுக்கு சீதை தாண்டா மங்களகரமான வார்த்தை. எக்காரியத்தை தொட்டாலும் ஸ்ரீ ராமஜெயம் என்றால் அந்த காரியம் வெற்றி பெறும். முன்னாடி சொன்னியே விதி விலக்கு இல்லாத தெய்வம் விநாயக பெருமான். அதோ இருக்க முடியாது எம்பெருமான் நாராயணன். இன்னும் ஒரு தெய்வம் இருக்கு. அது எந்த தெய்வம் தெரியுமா? இரவிலே வருவது. நமக்கு மாநில ஜென்மத்துக்கு மட்டுமல்ல, அதோ இருக்க முடியாது நடப்பன பரப்பன ஊர்வன நீரில் ஓடுன 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் எல்லாத்துக்கும் வரக்கூடியது விதி விலக்கு இல்ல தெய்வம். அதுதான் பகவான் கூட பாகுபட முடியாது. ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறாரு, ஒருத்தனை ஏழை ஆக்குறாரு. ஏழுமலையை மட்டும் நெல்லை வச்சிருக்காரு. ஆனா யாருக்கும் பாகுபாடு இல்ல தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். அதோ இருக்குது. அதோ புல் முதல் தண்ணி வரை கண்ணை மூடுறது என்னன்னா இரவுல கண்ணை மூடி விட மூதேவி. மூதேவி யாருக்கு வராது இருக்கு. புல்லு பூண்டு மரம் செடி கொடி எல்லாம் தூங்கும். தண்ணி கூட ஒரு கணமேன கண்ணை மூடும். அதுதான் விதி விலக்கு இல்லாத தெய்வம் மூதேவி. இந்த மூதேவியுடைய வேலையில் மூதேவியை நீக்கி சீதை முகத்தோடு நம்ம எல்லாம் உற்று நோய்க்க பார்த்து கொண்டிருக்க முடியாது செற்றம்பராஜ் தாய்ச்சிமார்கள். அதுதான் விதி விலக்கு இல்லாத தெய்வம். ஆக இருந்த போது ஸ்ரீராம ஜெயம் மேற்படி அதோ எந்நாட்டிற்கு பொன்னாடத்தான அப்படிங்கிற முடியாது. இந்திர பிரசித்த ஆண்டு வருபடியான அதோ பாண்டு புத்திர மூத்தவரா இருக்க முடியாது. ஐவர் ராஜாக்கள்ல மூத்த வந்தா தர்மராயன் மறிய மடல் என்னவென்றால் அதோ நாங்களோ என் தந்தை சொர்க்கம் அடைய வேண்டும் என்று அதோ ராசம் செய்ய யாகம் செய்ய இருப்பதால் 55 தேச ராஜாக்களிலே 54 தேச ராஜாக்களுக்கு ஒரு நிறுவம் 55வது சேது தேச சிசுபால சக்கரவர்த்திக்கு தனி நிறுவம் எழுதியிருக்கிறேன். இந்நிறுவத்தை கண்டவுடனே இந்த நிறுவத்தை கண்டவுடனே அதிவிரைவாகத்தானே வந்து நாம் ஒரு சக்கரவர்த்தி மன்னாடி மன்னர்கள் மகடமுடி வென்றர்கள். அதற்கு மேலாக சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியை பட்டம் பெற்றதால் நமக்கு தனி நிருபம் வந்திருக்கிறது. ஆக இந்த நிருபத்தை கண்டவுடனே புறப்படலாமா? தர்மராயன் இருந்தால் சிசுபால சக்கரவர்த்தி தாத்தாவா இருக்கும் 186 வருடத்தை வித்மாச்சாரி அவர்கிட்ட கொடுத்து யாருக்கிட்ட கொடுக்கலான்னு அவர் கேட்டுக்கோங்க. இதோ இந்த முதல் தாம்பலம் யாருக்கு கொடுக்கலாம்? அந்த சபையில இந்த தாம்பலம் யாருக்கு கொடுக்கலாம்னா என் பெருமான் நாராயணுக்கே இந்த தாம்பலத்தை கொடுக்கலாம். அப்படியா ஐயா? தாத்தா சொன்ன பிரகாரமே நான் இன்னும் என் பெருமான் நாராயணிடம் இந்த முதல் தாம்பலத்தை
இங்கெல்லாம் வந்திருக்கிறது யாரா 55 தேச ராஜாக்கள். இவர்களை எல்லாம் விடுத்து அந்த சோழ கம்யூனிட்டி பையன் யாருக்கு கொடுக்குறான்? அவங்க எனக்கு கொடுக்கலாமா? அவருக்கு என்ன அறிவு இருந்தா மன்னாரிய மன்னர்கள், மகளமுடி வேந்தர்கள், தேச ராஜாக்கள், எண்ணற்ற ராஜாக்கள் எல்லாம் இருக்க எங்களை ஒரு வார்த்தை கேட்கணும். அவன் யார போய் கேட்கலாம்? கிழப்பணத்துக்கு தீனி, பழமரத்துக்கு சாணி. அவன் சுடுகாட்டுக்கு போக வேண்டிய கம்யூனிட்டி பையன், 886 வயசு படிச்ச கிழ கம்யூனிட்டி பையன். அவங்கிட்ட சொல்றான் யாருக்கு தாத்தா கொடுக்கலான்னு. இந்த கம்யூனிட்டி பையன் அவருக்கு விட நாம எல்லாம் மானிடர்கள், பூலோகத்திலே இருப்பவர்கள். அவனை தேவராகவாசி, தேவர்களிலே முதன்மையானவன், அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லலாம். அறிவில்லாத மானங்கட்ட பையன். அப்படியே அவன் கிழ பையனுக்கு புத்தி கட்டு சொல்லி இருந்தாலும் இந்த கொடுத்தாங்க இந்த கம்யூனிட்டி பையன். இவனுக்கு அறிவு இருக்கா? ஏன் அவன் ஒருவனுக்கு பிறந்திருந்தான் அவனுக்கு நல்ல புத்தி வரும். மானங்கட்ட பையன் யாருக்கு பிறந்தான்? அல்ல பையன் இல்ல. ஒருவனுக்கு கூட வீரம் இல்லையா? இல்ல அறிவு இல்லையா? ஆண்மை இல்லையா? ஏண்டா தர்மா இப்படி செய்யறன்னு கேட்கறதுலாமா? ஆனா வந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கணும்? ஆனா வந்த இவர்களை வர சொன்னமே அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு புத்தி இருந்தா இவர்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்? இவர்களெல்லாம் விடுத்து அவன் அங்க தாம்பலம் கொடுக்குறான். இந்த மன்னர்களும் எப்படி இருக்காங்க? ஆனா இவ்வளவு ராஜாக்களை தலை கவிழ்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்பேற்பட்ட மன்னாரிய மன்னர்களை விடுத்து அவன் ஒரு இட பையன், ஆட்டுக்காரி மாட்டுக்காரி பிடிச்ச கவியாட்சி பையன், மானம் இல்லாத பையன். நாங்கெல்லாம் நாட்டுக்கு அரசன். அவன் எந்த நாட்டை ஆண்டா, எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கா, அவனுக்கு எப்படா கொடுக்கலாம்? மானம் கட்ட பையன். அவன் மேல தவறு இல்லடா. இவன் கொடுத்தவன் இருக்கானே, இவன் என்ன ஜாதி என்ன குலம் தெரியுமா? நூலை போல சேலம்பாங்க. அவனை பெத்தால அந்த குஞ்சிய அவன் மாத்திரையா அந்த தேவடைய ஒழுங்கா இருந்திருந்தால்தான் இவனுக்கு நல்ல புத்தி வரும். அவன் கட்டின பாண்டு மகாராஜனை சேர்ந்து புள்ள பெத்தாளா? இந்த சோழ பையனை எவனை கூடி பெத்தா? எவன் கிட்ட போய் பட்டு கிடக்குறாயா? பூலோகத்துல ஆள் இல்ல, எவனை கூடி இவனை பெத்தா. கண்ணுக்கு தெரியாத காத்த கூடி அந்த தடி பெயரை பெத்தா. அதெல்லாம் விடு, இதெல்லாம் பூலோகத்தில் நடமாடக்கூடியது. யமன் வரா எல்லாரையும் பிடிக்கிறான், அவன் பூலோகத்தில் வரக்கூடியவன். ஆனா இங்கெல்லாம் ஆள் இல்லைன்னு தேவலோகம் போற தேவேந்திரனை கூடி அந்த பச்சை மூஞ்சி கம்யூனிட்டி பையன் அண்ணா அரிசி தம்பி ஒரு கம்யூனிட்டி பையன் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்டா இப்படி செய்தீங்கன்னு? அப்படி இவன் தாயாகப்பட்ட 5 பேரை கூடி தண்டாங்கூர் பையன் தானே இவன். ஆனா அவ கூட பரவாயில்லை, ஏதோ ஆசைப்பட்டது ஒருத்தர் சேர்ந்து ஒரு பிள்ளைய பார்த்தா. அவளுக்கு பிறந்தது என்ன செஞ்சது தெரியுமா?
பையன். ஒருத்தவன் ஒருத்தையே தான் இந்த கல்யாணம் பண்ணணும். அப்படியே இல்லைன்னாலும் இன்னொருத்தவன் மாதவன் ஏற்ற கண்ணுக்கு தெரியாது நடப்பான். ஆனா ஒரு கம்யூனிட்டி வில்ல வளைச்சான். ஆனா இந்த 5 கம்யூனிட்டி ஒருத்திக்கிட்ட குடும்பம் பண்றான். ஏன் ஆடு மாடு மாதிரி ஆடு மாடு கூட பரவாயில்ல, இனத்தோட இனம் சேருது. ஆனா மானிட பிறவி இருக்க கன்று கன்றோடு சேருது, பன்றி பன்றியோட சேருது. அதுவும் பரவாயில்ல. இவனு மானம் கட்ட பசங்க. அதனாலதான் இவனுக்கு எப்படி வந்திருக்கு. ஆனா சுத்தம் செய்தாலும் அதுபோல இவனும் 5 பேரும் சேர்ந்து ஒத்திக்கிட்ட குடும்பம் பண்றான். இவனுக்கு புத்தி வருமா? அவனுக்கு புத்தி இருந்தா போய் கிழ கம்யூனிட்டி கேட்பானா? அப்படியே இருந்தானே அந்த கிழ பையல கேட்டானே, அந்த கம்யூனிட்டி பையன் எப்படி வந்தவன்? அவன் நெல்லவனா இருந்திருந்தானா யாருக்கு இங்க இருக்காங்களே இவங்க பார்த்து கேளுப்பா தருமா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அவன் எப்படி வந்தவன் தெரியுமா? சபை கூட்ட காலத்தில் சகல தேவர்கள் சென்றிருந்தார்கள். அதோ இருக்கும்படியான ஒரு பொட்டச்சி சபைக்கு போறது தவறு. இந்த கங்கை என்ன செஞ்சா அங்க போனாலே அடக்கம் ஒடுக்கமா உட்கார்ந்துருக்கணும். அவன் பப்பரக்காண்டி வீழ்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த வாயு தேவன் வர சற்று காலதாமதமாகியது. உடனே பார்த்தால் ஏழு நேரமாகிவிட்டதே. அதோ பிரம்மன் சபைக்கு செல்ல வேண்டும் என்று அதிவேகமாத்தானே ஓடி வந்தான். ஓடி வந்த வேளையில் அவள் ஆடை எல்லாம் அகந்தது. உடனே அங்க தேவர்கள் எல்லாம் அந்த இடத்துல நாங்க இருக்காத விட்டுங்க. ஏன் எல்லாரும் பார்க்கலடா. அவர்கள் அதோ இருக்க கரத்தை எடுத்த கண்ணை மூடினார்கள். வறுமை கம்மியாட்டி இருக்கா பாரு. அவள் அபிநயக்குரிய பார்த்தான். உடனே பார்த்தான் பிரம்மதேவன். சபையிலே பெருத்த அவமானம் ஏற்பட்டது. இந்த சபையிலே அவரவர்களை கண்ணை மூடிய காலத்திலே இந்த வருணன் ஒருவர் மட்டும் அவள் அபிநயக்குரிய பார்த்தான் அப்படின்னு சாபத்தை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? சாபம். எப்போது அவள் அபிநயக்குரிய பார்த்தாயோ இந்த தேவலை விடுத்து பூலோக சார்ந்து மாநில பிறவியில பிறக்க முடியாதத்தானே அவனுக்கு சாபத்தை கொடுத்தான். உடனே இவளுக்கு அதோ சாபத்தை கொடுத்து இந்த பூலோகத்திலே சார்ந்து இருவருமாகத்தானே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு மீண்டும் சாபத்தை தொலைக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தான். அப்படி இருந்தே அவனு சாபத்தை வாங்கிட்டு அவன் வந்தான். ஆனா இந்த கல்வியாட்டி எப்படி வந்தான்? வசிகளில ஒருவனா இருக்க முடியாது. மணி ஆகப்பட்டவள் காபத்தேனு களவாடி செலவு அருமனையகத்தில் கட்டளையிட்டால் பொண்டாட்டி ஆசைக்கு ஏதோ பொருளை வாங்கி கொடுக்கலாம். காபத்தேனு பசை களவாடினா ஒரு பூவை வாங்கி கொடுக்கலாம், ஒரு புடவை வாங்கி கொடுக்கு. ஆனா ஒரு 25 ரூபா 30 ரூபா போட்டு ஒரு பொட்டலை வாங்கி வீட்டுல கொடுக்கலாம். இல்ல இல்ல அவன் மேல தப்பு இல்ல. அவன் அந்த மாதிரி செய்யறான். வீட்டுல அவங்க பொண்டாட்டி நாமள ஒன்னா இருப்போமே சேன மணியை கோஷி கூடாதுன்னு செய்யறான். அது நியாயம் உட்காரு. சாபத்தை கொடுத்தார். ஆனா பஞ்சமா பாதகா இப்படி தேவர்களுக்கு அமர்ந்து கொடுக்க முடியாது. காமதேவனை களவாடினாயே நீய பூலோகம் சார்ந்து அதோ இருக்க முடியாது. 7 பேருக்கு முன்னமே வர வேண்டாம். நீ பூலோகத்திலே அதோ மண்ணாசை பொன்னாசை பொருளாசை எல்லாம் வெறுத்து எந்த பெண் மீது ஆசை வைத்து இக்காரியம் செய்தாயோ அதையெல்லாம் வெறுத்து நீண்ட நாள் பூமியிலே கிடறான்னு சாபத்தை கொடுத்தான். அப்படிதான் வந்தான் இந்த கம்யூனிட்டி. அந்த வர வழியிலே கங்கையை பார்த்தான். அம்மா தாயேன்னு ஒரு காலையில் விழுந்து என் சாபத்தை தொலைக்க வேண்டும், நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படி என்ற உடனே யாரு திருடனுக்கு திருடன் அவ ஒரு தாசி, இவன் ஒரு திருடன். 2 பேரும் ஒண்ணி சேர்றாங்க. உடனே பூலாங்க சார்ந்து அதோ இருக்க முடியாது. மன்னனுக்கு சந்தனா பிறகுறான். ஒரு கல்வியாட்டி பையன் கேட்கல எங்க நாங்க பின்னாடி வாய வச்சு வைக்க மாட்டோம்னுதான். ஏன்னா நாருதான் அப்படியே தானே சந்தன பிறந்தான்.
அதோ வருணனாகப்பட்டவன் அதோ வெற்றிக்கு சென்ற காலத்திலே அந்த இருக்கிற கங்கை யமுனையில கண்டு அவளை மீது காதல் கொண்டு அதுல பிறந்த கமினாட்டி பையன் இவனுக்கு முன்னாடி பிறந்த 7 பிள்ளைய கொண்டான். யாரு அவ? கங்காதேவி கொண்டு போட்டான். இவன் 8வது பிறந்த கமினாட்டி பையன் எட்டி பார்த்த இடம் குட்டிச்சு மானங்கட்ட பையன். இதோட இருந்தா பரவாயில்ல. இவனுக்கு கல்யாணம் பண்ண துப்பு இல்ல. இவன் நேரா போறான். அவருக்கு முடியாது செம்படம். யாரு இவன்? சந்திரகுலம். எனக்கு தெரியாத விட்டுட்டு தம்பி. இவன் பேரு சந்திரகுலம். அவன் போறான் செம்படம் குளத்துல மீன குளத்துல போய் பொண்ணு எடுக்க. அவன் பார்த்தா தாசபதி என் பிள்ளை வயிற்றுல பிறக்கும் பிள்ளைக்கு நாடு கொடுத்தால் உனக்கு பொண்ணு கூட போட்டாங்க. அதோட உடனே நான் சந்தன வந்து வீட்டுல படுத்துக்கிட்டான். இந்த வியாக்குலத்தை அறிந்த இந்த காங்க என் கவினாச்சி பையன் போனான். அதோட தாசபதி அடுத்து தாசபதியை என் தந்தைக்கு பெண் கொடு. இவனுக்கே கல்யாணம்னா வக்கீல்ல. இவன் அப்பனுக்கு பொண்ணுக்கு தரலாம். உடனே பார்த்தான். அதோட தாசபதி என் மகள் வைத்த பிறக்கும் பிள்ளைக்கு நாடு முடி கொடுத்தால் பெண் கொடுக்க சம்மதம் தான். அப்பவே அவன் குடும்ப கட்ட பண்ண கம்மியாச்சு. உடனே பார்த்தா சிசிலி கண்ட செஞ்சு தூக்கி எறிஞ்சான். அதோட பரவாயில்லை. அதோட இருக்க வேண்டியது. அவன் பார்த்தான். அதான் பரிமளகந்தை திருமணம் செய்து அதுல 2 பேர்த்தான். சித்திரவீரி விசித்திரவீரியன். யாரா? ஆனா அதுல அவருக்கு முன்னாடி சித்திரவீரி காலவதியால் இறந்தான். விசித்திர வீரியனும் அதோ பரந்தசியில் இருந்த போது காசி மகராஜன் ஆகப்பட்டவன் 3 பொட்டை பெற்றிருந்தான். அவன் சுயவரம் நாட்டினான். சுயவரம் நாட்டிய உடனே இவனுக்கு நிருபம் வந்தது. இவன் என்ன செய்யணும்? இவன் தான் அறுத்துக்கிட்டான் அந்த கவினாட்டி. இவன் அங்க போகலாமா? தம்பி விசித்திரவீரியா நீ சென்று வந்து அனுப்பணும். இவன் போறாயா முன்னாடி அவனை இவன் கட்டிட்டு வரத்தான பொண்ணு அப்படிதான் போறாங்க. இவன் தான் சொல்றானே இவனை ஏத்துக்கிட்டாளா? என்ன செய்யறான்? அங்க போன உடனே அதோ சுயரம் மேடையிலே காட்சி மகளா இருக்க அம்பிகை அம்பாலிகை 3 பேர்களும் இவருக்கு மாலை சுட்டினார்கள். இவன் கல்யாணம் பண்ண தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அப்படியே ரதத்துல வருவழியில அம்பையாகப்பட்ட தாயாரி அம்மா சால்வத்தியா சால்வ மேல ஆசைப்பட்டு போன உடனே சால்வ மறுத்தான். உடனே ஓடி வந்து ஐயா ஏத்துங்கண்ணா. அப்ப இவன் என்ன செஞ்சான்? அம்பை அகப்பட்டவள் மீண்டும் ஓட்டமா ஓடி வந்து ஐயா விடுமா சாரியே எனக்கு மறுமணம் செய்து வைங்கள் என்ற உடனே எப்போது ஒருவனோடு சென்றாயோ மீண்டும் உன்னை ஏற்க இயலாது அப்படின்னு மறுத்து விட்டான். உடனே பார்த்தான். யாரு? அம்பை அகப்பட்டவள். ஏது நம்ம வாழ்க்கை பறி போய் விடுமே அப்படின்னு இவனுக்கு வாத்தியார் யாரு? குரு. அதோ இமயமலை சார்ந்த பரசுராமன் போறான். என்னதுக்கு எப்படியாவது சொல்லி கல்யாணம் பண்ணலன்னு. அதற்கு முன்னாடி பரசுராமன் ஓடி வந்து என் மாணாக்கன் காங்க என் விடுமாச்சாரி நான் சொன்னால் தட்ட மாட்டான் அப்படின்னு வந்து கேட்டாரு. புத்தனக்கார மாதிரியே பேசுற புத்தனக்காரன் கேட்கலான்னு ஆசைப்பட்டேன். கும்பல்ல 4 பேர் அசிங்கமா நினைப்பாங்களே. அப்படி எந்த போயிடும். அதோ பரசுராமன் ஓடி வந்து அடே விடுமாச்சாரியே அம்பையை கல்யாணம் பண்றான்னா என்ன செய்யணும்? உலகிலே முதல் தெய்வம் எத்தனை தெய்வம்? மாதா, பிதா, குரு தெய்வம். 4வது இடம் தான் இந்த தெய்வம். 3வது இடத்துல இருப்பது யாரு? குரு. ஆனா அருமையான குரு அப்படி பரசுராமர் குருவென்று பாராது அவருடைய வார்த்தையை தள்ளிய உடனே இருவருக்கு யுத்தம் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட உடனே பரசுராமரை தோல்வித்தார். அப்போது அவர் சொன்னார், இந்த நாள் முதல் கொண்டு இனி சத்திரனுக்கு நான் வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த சத்திரனுக்கு எல்லாம் வில்வித்தை கற்றுக் கொடுக்காத ஆக்கிற கவினாட்சி பையன் இந்த கிழப்பையன் அவன் கிடக்கிறான். போ அவனே சொன்னானே இந்த சோகம் போய் செஞ்சான். இவங்க உட்காந்து மாதிரி யாரு இவன் உலகத்துல எல்லாம் கடவுள்னு கும்பிடுறான்ல அறிவு கட்டவனுவா. இவன் கடவுளா இருந்தா தர்மா 1 அரசர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு குடுறான்னு சொல்லி இருக்கணும். தம்பி அப்ப இவன் நெல்லவன் தம்பி நேரம் நான் மூட்டு கேட்டான். இந்த ஆளு விவகாரம் நமக்கு வேணாம். ஏன்
நான் இன்னும் 10 பொழுது நான் ஆட்சி ஆளும்னு நினைக்கிறேன். டேய், ஒரு மனிதன் பிறக்க முன்னால இறப்பை முடிவு செய்யறான் பிரம்மதேவன். கருக்குழியில் இருக்கும் போதே உன்னை இறப்பை நிர்ணயிக்கிறான். எப்ப சாவணும்னு உங்க அன்னை கர்ப்பத்திலே முடிவாகுது. நீ பிறந்த போதான் சாவுன்னு கிடையாது. எப்ப இறப்பம் என்று யாருக்கும் தெரியாது. இறப்பு ஒரு நாள், பிறப்பு ஒரு நாள். அது இப்ப செத்தாயினு எப்ப செத்தாயினு. இந்த கம்யூனிட்டி பையன் என்னடா பண்ணுவான்? இவ்வளவு பேசணும். அவருக்கு சூடு சொரண மான ஈரம் நெல்லவனாதான் நம்மள மாதிரி மனுஷனா தம்பி ஏற்கிறதுக்காக தம்பி. நாம 2 பேரும் குடுத்துறக்காரன். அவன் குடுத்தலக்காரன் தான் கோபம் வரும். அவன் மானம் கட்ட பையன். அவனே கொடுத்தா எடுக்கலாமா? ஆனா இவனை சும்மா விடக்கூடாது. இவன் யாருக்கு பிறந்தவன்? இருந்து நாட்டு மக்களை பரிபாலனை செய்திருந்தார். இவனுக்கு புத்தி வரும். இவன் எங்க பிறந்தான்? வடமதுராபுரியில வசதி அவருக்கு புள்ளையா பிறந்தான். அவன் யாரு படையாச்சு. ஆனா இவன் எங்க இருக்கிறான்? இடைய வீட்டுல கிடக்குறான். கம்யூனிட்டி பையன். எவனுக்கு பிறக்கிறது, எவனை வந்து அப்பாங்கிறது, யார அம்மாங்கிறது. நான் எப்படா கூப்பிட்டேன்? இவனுடைய பெருமை என்ன எவனுக்கா தெரியுமா? அறிவில்லாதவன், மானம் கட்டவன், பசிக்கு திருடுறான், வெண்ணெய் திருடுறான், தயிர் மோர் திருடுறான். திருடி என்ன மாட்டுக்காலி ஆட்டுக்காலி பிடிக்கிறான். பொட்டச்சு மத்தால் அடிச்சா பிடிச்சி தூள்ல போட்டு கட்டி போட்டான். அப்படிப்பட்ட கம்யூனிட்டி ஏற்றுக்கொள் பதில் இவன் இந்த பூசை ஏத்துக்கலாமா? இப்பிறவில கண்ணனா பிறந்தான். கிருஷ்ணன் அவன் பேரு. இதுக்கு முன்னமே என்ன இருந்தான்? அவன் ராமனா. எதுக்கு வந்தான்? முதல் யுகத்திலே நாடாள துப்பில்லாத கம்யூனிட்டி பையன். கைகேசி சொன்னாலும் அதுக்குன்னு 14 வருஷம் காட்டுல கிடந்த கம்யூனிட்டி பையன். இவங்க நாட்டை பத்தி தெரியுமா? அப்படியே போனானே. டேய் நீ இருடி வீட்டுல, நான் ஆண்மகன், நான் காட்டுக்கு போய் வரேன் அப்படின்ட்டு போவான். இவன் தொடர் நடிக்க பொட்ட பையன், மானம் கட்ட பையன். அவ சொன்னால சீத நான் வரணும். அதோட இது அங்க போனால அந்த பொட்டச்சை காவ காய்க்க வேண்டிய துப்பு இருந்ததா? அங்க இருக்க தென்னலங்க வேண்டாம். ராவண எடுத்துட்டு போட்டா இவன் என்ன செய்யறான்? அந்த ஒரு தண்ணி ஒரு இரவு தாய் வீட்டுக்கு போனாலே ஏத்துக்க மாட்டான். ஆனா அந்த சீதையை ராவண கொண்டு 10 மாசம் சிறை வைத்திருந்த அசோகவனத்துல அவ என்ன பண்ணனு இந்த கம்யூனிட்டிக்கு தெரியுமா? எப்படி மொத்தம் கொடுக்க விட்டுருப்பான். அது மட்டுமல்ல, அவங்கிட்ட போனவள 10 மாசம் அங்க குடும்பம் பண்ணனவள மீண்டிட்டா இவன் குடும்பம் பண்றான். இவன் எப்ப கம்யூனிட்டியா இருப்பான். அப்படியே அழைத்து வந்து மீண்டும் அயோத்திய வளநாட்டை முடிச்சுட்டு ஆண்ட காலத்துல அவ கருவுற்றாள். 5 மாத கர்ப்பம் இருந்த காலத்துல பெண்ணை சீத்தாங்கனி உனக்கு எதன் மீது ஆசை என்று கேட்டான். கேட்டாளா? அதுக்கு என்ன கேட்கணும்? நான் பாண்டிக்கு போறேன், என்ன வேணும் சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லலாம். ஆனா அவ கேக்குறா முன் பார்த்தவன பின் பார்க்க வேண்டும் என்று. அதுக்கு சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டான். ஆனா இவன் யோக்கியது என்ன? நாம் நாட்டை எப்படி ஆள்கிறோம் அப்படின்னு இவன் நகர்வலம் வரான். வீதி விழா வரும்போது அந்த ஊர்ல யாரு இருக்கான்? அந்த மன்னன்
நகர்வலம் வந்த காலத்துல ரதகஜன் என்று சொல்ல முடியாது வண்ணான் வீட்டிலே அதாவது சண்டை நடந்து அவள் மனைவி ஆகப்பட்டவள் தாய் வீடு தன்னந்தனியாக சென்று விட்டாள். அப்ப அவனுடைய அம்மா என்ன சொல்றாங்க, தம்பி எனக்கு வயசாகி போச்சு, உன் மனைவி ஆகப்பட்டவளை அழைத்து வந்து குடும்பம் செய்யிடான்னு அவ சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்றான், எப்போ ஒருத்தி தனி வழியா போனாலும் அவளை இட்டு வந்து நான் குடும்பம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு இவன் அந்த கேள்வி என்ன சொல்றாங்க, ஏண்டா 27 நாட்டு ஆண்டோடு மேல அந்த அரிச்ச அது ராமனே தன் மனைவியா 10 மாசம் சிறை இருந்தவளை கொண்டு வந்து குடும்பம் நடத்துறாரு. அவரு குடும்பத்தோட ஓங்குலம் என்ன பெரியதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான், அவன் அயோத்தியா ஆண்ட ராமனா இருந்தானே எவனா இருந்தானே அவன் சூரிய குலத்துக்கு அது கடுக்கும், என்னுடைய வீரபத்திர குலத்துக்கு ஏன் வீரபத்திர குலம் இதெல்லாம் நீ சொன்னிய மூட்டை கட்டுற குலம், அது சாரம் குடிக்க நாடி வீரம் ஏறி போகும். அதனால இந்த சாமிகளை சாராம்சி படைக்கிறான். அந்த ராமனுக்கு சாராம்சி படைப்பானா அதெல்லாம் சூரிய குலம் அவனுக்கு ஏற்கும், என்னுடைய ரதகஜம் என்று சொல்றேன் வீரபத்திர குலத்துக்கு ஏற்காது அப்படின்னு சொன்ன உடனே இவன் கொண்டாட்டி புள்ளதாசின்னு கூட பார்க்காத காட்டுக்கு தண்டகாவனம் கொட்டி விட சொன்ன கமிலேத்தி பையவன் அப்படி போனாலே அங்க எத்தனை புள்ள போறது எனக்கு தெரியுமா? அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததா இல்ல 2 பிள்ளை பிறந்ததா தெரியல. இவனை வேட்டைக்கு போறான். இவன் போறது யாரு? இவன் தம்பி சத்ருக்கன். அதற்கு முன்னாடி பரதம் போறான். அவனு சாவறான். இவன்கிட்ட சண்டை செய்ய இவனை அசத்தை பிடிச்சி அவன் கட்டுறான். உடனே லட்சுமணன் போறான். அவனை சண்டை செஞ்சு பாக்குறான், ஜெயிக்க முடியல. அப்புறம் இந்த நக்கரவர் நாமர் போறாரு. நாய் மயிர் போச்சா இது போய் அங்க சண்டை செஞ்சுது, ஒண்ணும் பண்ண முடியல. இதுவன் இங்கெல்லாம் செத்து கிடந்தவன் யாரு? தம்பி. இவன் யார்? நேரா உன் தாய் யாருன்ற உடனே என் தாய்க்கு சீத்தாங்கனி ஜானகி அம்மை அப்படின்னு உடனே ஓஹோ ஏ நம்ம புள்ள போல் இருக்கு, நம்ம புள்ள நம்ம தம்பியை கொண்டுட்டா நாம இனி இருக்க கூடாது. இவன் செத்த கவினேஜ் தானே செத்தவன் மானங்கட்டவன். அப்போது அதற்கு முடியாது வால்மீகர் பார்த்தார். அவர்களை எழுப்பி மீண்டும் உண்டு செய்த அப்படியே இருக்க லவனாகப்பட்டவன் வேட்டைக்கு சென்றபோது குஜலவன் ஆகப்பட்டவன் அதை தற்கொலை உண்டாக்க செய்தான். அது யாருன்னு தெரியாத இது ரெண்டும் உன் புள்ள எழுப்பி கொடுத்த உடனே இட்டு வந்து நாட்ட வச்சிருக்கான். இப்ப ஏற்பட்ட மானம் கட்டவன் பேசுறேன்னு அவருக்கு சூடு சொரணம் இருந்தா ஏன் என்ன இப்படி பேசுறான்னு கேட்டுருக்கலாம். இந்த ஆனா விடக்கூடாது. யா மகாராஜா, இப்ப நம்ம பொட்டாடு தெரு பார்க்கும் போகுது, ஆனா சண்டைக்காரன் கடை குட்டி அது முடிக்கிட்டு போகுது. 2 பொட்டை 2 கடை குட்டி போகுது, நம்ம எடுத்து கொஞ்சம் இல்ல இல்ல அதுல குறுக்கால 2 கடை விட்டு வந்து முடியல. அந்த மாதிரி அப்ப நான் ஒருவன் தான் கேட்கறேன், ஒரு கம்யூனிட்டிக்காரி சூடு சொன்னதா அவனை பேசலாம் இல்ல. என்ன மாதிரி நீ கொடுத்தனக்காரன் இவன் யாரு? யாரு இவன்? ஒரு வீரத்தீர உள்ள ஆண்மகனா இருந்தா நேர சண்டைக்கு வாட நான் கூப்பிட்டனே வந்திருப்பான். அவனுக்கு பயம். சிசுபாலம் கிட்ட போனா நம்ம செத்துடுவோன்னு பயம். நீ மட்டும் இல்ல யாரா இருக்கிறா இந்த பண்ண தர்மேஸ்வரன் ஒன்னால சண்டை செய்ய முடியல. இதோ இருக்கிறான்ல அந்த படையை எல்லாம் கூட்டிட்டு தம்பி வர மாட்டுதோ நீ முகத்துல வெள்ள வெள்ள தடவிட்டு வந்து நீ சக்கரை நான் பேசுறது அதோ சர்க்கரை பந்தல் ஜேன் பிடிந்தோம் எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக வருது. இந்த வார்த்தையை கேட்கணும்னு ஈயே பறந்து வருது. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் தம்பி ஒரு மூக்க நறுன மாதிரி இருக்கிறது சரி பண்ணு.
மூக்கு நழு நான் என்ன ஒட்டியா வச்சிருக்க நழுவுது. அப்படி இருந்தாலும் சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டேனே, அவன் மட்டுமல்ல இருக்க முடியாது சேனைங்களை அத்தனையும் வாங்கடான்னு கூப்பிட்டேன். இது வரைக்கும் வரல. ஆனா இனியும் விடக்கூடாது. அவனை என்ன கேட்கணும்? நான் அவனு சொல்றேன் கேளு. ஆளு ஒண்ணு கையில கொடுத்து பாரு, தானா வருவாங்க. ஏன்டா என்ன தாமதமா இருக்க? ஐயா இவனுடைய வலுவை நாங்க தம்பி, அந்த ஆளுக்கு இப்பதான் கீழே கிளம்புற மாதிரி தெரியுது. அப்படியா? அறிவை கெட்டவரு பேசுறேன் தம்பி, சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். கொஞ்சம் பதமா இரு. ஏன் அந்த ஆளுக்கு மேல கிளம்பிட்டு சரி, அவனுக்கு எங்க கிடந்த கன்னியாஜாவா இந்த கவினாட்சி பையன் இங்கேருந்து போனா காலகாலமாகத்தானே அதோ இருக்க முடியாது. பிருந்தாவன மக்கள் எல்லாம் அதோ இந்திரனுக்காகத்தானே பூசை கொண்டாடுவார்கள். அங்க போய் அந்த பூசை கெடுத்தான் இந்த கம்யூனிட்டி. இவன் தேவர்களுக்கு தலைவன். அவனுடைய பூசை இவன் கெடுக்கிறான். என்ன கெடுக்கிறான்? அதோ இருக்க முடியாது. இந்திரனுக்கு வைக்க முடியாது பொங்கலை விடுத்து அதோ கோவரத்னகிரிக்காகத்தானே பொங்கல் வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அதோ இருக்க முடியாது பிருந்தாவன மக்கள் ஆயர்பாடி மக்கள் எல்லாம் அதோ இருக்க முடியாது. அதோ இருக்க முடியாது அந்த மழைக்காகத்தானே பூசை செய்த உடனே இந்திரனுக்கு கோபம் பிரதேசித்து அவன் மழையும் காத்துமா வந்து வீசுறான். உடனே என்ன செய்யறான்? அதோ இருக்க முடியாது மக்கள் எல்லாம் அதோ இருக்க முடியாது மழையிலே புயலிலே அதான் அல்லாடிய உடனே இவன் ஓடி அந்த கோபரத்னகிரி தூக்கி அந்த மலையை பொட்டி கூட அதுக்குள்ள எப்படியா வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னு கருத கம்யூனிட்டி பையன். இவனுக்கு அறிவு இருந்தா வரலாமா? அதாவது காப்பாத்தான். மீண்டும் என்ன செய்யறான்னு தெரியுமா? ஒரு பெண்ணை தவிர மற்ற பெண்ணை தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கக்கூடிய கம்யூனிட்டின்னு சொன்னான். ஆனா கோபாலமாதர்கள் குளிக்கிறாங்க. அவங்க புடைய எடுத்து மறைச்சிக்கிட்டு கொண்ட மரத்துல ஏறி உட்காந்துட்டு கையை ரெண்டு நேரம் தூக்குங்க ஓ மாதர்களை காலை ரெண்டு விரிச்சு வைங்க. இவெல்லாம் ஒரு கடவுள் இவனை கும்பிடலாமா? கம்யூனிட்டி மானம் கட்ட பையன், அறிவில்லாத பையன், பொம்னாட்டி போடுறது கம்யூனிட்டி. உனக்கா எதுனா பூச நீ வரலாமா? யாருக்குடா அத்தமவன்? மானம் கட்டவன. அவன் என்ன சொல்றான்? இப்படி கோபிக்கலாமா? சிசுபால தம்பியா யாரா ஓத்தாளுக்கு நான் போறா கம்யூனிட்டி இல்ல யாத்தாளுக்கு நீ போறியா? மானம் கட்டவன. எப்படா நம்ம அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுறா, பங்காளி முறை கொண்டாடுறா. மானம் கட்ட பையா ஏன் எவனால தவறு இல்ல. அங்க ஒரு தேவடியா இருந்தா பாரு. யார் அவ? முக்கிரமணி ருக்குமணி. எனக்கு பார்க்க மாத்திருந்தப்பா அந்த தேவடி இவன் கூட ஓடி போறான். அந்த உறவுல பார்க்க மாத்தனமே இவன் உங்களோட ஓடிட்டாரு. இப்ப நமக்கு இவன் தம்பிதான் அப்படின்னு சகலப்பாடி உறவு கொண்டாட நிக்கிறான். என் கையில என்ன இருக்கு?
அப்படியா உங்களுக்கு ஏற்பட்டது ஆமா தானே ஏற்படக்கூடாது தர்மத்தை நிலையாட்டும்படியான நடுநிலை நாயகன் இப்பேற்பட்ட 56 தேச ராஜாக்கள் அமர்ந்திருக்கும் சபையிலே தங்களை இவ்வளவு இழிவாக பேசுகிறார். ஆமா, இவ்வளவு இழிவாக பேசுகிறார். அவர்களை விட்டு வைத்து மனமூர்த்தி பேசுறது என்ன காரணம் அண்ணா? அண்ணா இருக்கிறாரு என் அத்தை குந்தியுடைய தங்கையுடைய பிள்ளை. ஆமா, அதாவது சேல் தேசத்தை ஆண்டு வந்த நவகோஷ சக்கரவர்த்திக்கும் ஆமா என் அத்தை சாத்வதி அம்மையாருக்கு பிறந்தவர். இவர் பிறக்கும் போது அங்க ஈரமாகவும் ஆமா அது மாறு கண்டாகவும் கழுதை குணவாசியாகவும் ஆமா பாக்கிறதுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தான். ஈனப்பிறவியா இருந்தான். அப்போ இது பிறந்த போது அசைவு வைத்தது என்னவென்று, அதாவது பூலத்திற்கு இடையிலேயே யாரு தீ விவசாயியா இருக்கிறார்களோ அவருடைய கரப்படுவை ஆனால் இவர் சுய உருவத்தை அடைவான். ஆனா யாருடைய கரப்பட்டு இவர் சுய உருவம் நல்ல உருவம் அழகான உருவம் அடைகின்றானோ அவருக்கு அடைக்கிறாரே மாண்டு படிவார். அப்படி அசைவு வைத்திருந்தது. சரிங்கண்ணா. இது அத்தையிட படிச்சு ராஜாக்கள் எல்லாம் வரவேற்றது எல்லாம் போற கை வச்சு பார்த்தாங்க. உருவம் மாறவில்லை. கடைசியாக என்னை வரவேற்றது. சின்ன பையன் தானே, சரி வரட்டும் அப்படி சொல்லி என்னை அழைத்தது. பாக்கண்ணா உனக்கு அரம்பாடு வச்சு பாடலாம் ராஜாக்களை வச்சு பார்த்துட்டாங்க. இவர் உருவம் மாறல அப்படின்னு வைத்த உடனே நான் சென்று அத்தனுடைய விருப்பத்தின் பிரகாரம் இவர் சரீரத்திலே கைய வச்சேன். அங்கீகரமான உடலானது அழகான மன்மதை பிழைக்கத்தக்க அழகான உருவத்தோடு குழந்தையாக மாறி. ஆமா, அப்போது அத்தை கேட்டுக்கொண்டது என்னவென்று, அண்ணா என் பிள்ளை தவறு செய்து விட்டார், எது கோபித்துக் கொள்ளாது பணம் கொடுத்துக்க அப்படின்னு அத்தை கேட்டாங்க. சரி அத்தை 6 தப்பு 100 பிழை செய்கிற வரைக்கும் பணம் கொடுத்துக்கொள்வேன். அவன் மீறி அவன் தவறு செய்வார். ஆனால் அதுக்கு மாதிரி என்ன பொறுமையா இருந்தா கூட எனக்கு கருத்திருக்கவே சக்கராரி சும்மா இருக்காது அப்படி சொல்லிட்டு வந்தேன். இவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் ஒரு 50 குற்றம் 60 குற்றம் 70 இப்படியே திட்டிட்டே வருவான். ஏன் தெரியுமா, இவன் ஆசைப்பட்டு திருமணம் வச்சுட்டு ருக்குமணிய நான் களவாடி வச்சேன். அந்த புது தூரம் விட்டு என்ன நான் ஒன்றா கடிக்க போனேன் அப்படி சொல்லி அதை என்ன ஆசைப்பட்ட என்ன விரும்பிய ஒரு பக்தர்களை ஆபத்து வந்தாலும் பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்கிறது தங்களுடைய கடமை. ஆமா, தூதூர் மூலமாக ரதத்தை அழைத்து வந்து காளி கோயில போய் சேர்ந்து கொண்டு ருக்மணியை மறுபடி தேர்த்து வந்து இதை பார்த்தார்கள் வைத்துள்ளர்கள். இதை அசிங்கப்பட்டு நாம் திரும்ப சேர்ந்த பெண்ணை இவராட்டி செல்கிறார்கள். அப்படி யுத்தத்துக்கு வந்தார்கள். இவன் தம்பி சண்டைக்கு வந்தான். அது ஒரு தம்பி சாலுவன் அவன் அங்கே கொண்டுட்டேன். தம்பியை கொண்டு விட்டான், மனைவி அடிச்சு விட்டான். அப்படின்னு பகவை கொண்டு முறையாளர்கள் பேசலாம். சாமிக்கு என்ன முறை, எல்லாருக்கும் விருப்பமானவர் தான். அதனால என்னது அன்பு கொண்டவர் யாரும் அவளே இருக்க போறவங்க. நான் கட்டிக்கிற பொண்ணு இவன் கட்டாமா இல்லை, நானும் பொண்ணு ஆசைப்பட்டேன் இல்ல, அந்த பொண்ணு ஆசைப்பட்டு அவர்கிட்ட சொல்லிருந்தா ஒரு மணிக்கு மேல நிச்சயதாம தரித்த பிறகு உன்னை நான் தொட மாட்டேன்னு சொல்லிதான் நீ நெல்லவா அறிவில்லாத இந்த சபையில இந்த 56 தேச ராஜாக்கள் சபையிலேயே தன்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு விஸ்வாச்சாரிய வார்த்தை கட்டுப்பட்டு சந்தோஷமாக கூடியிருக்காங்க. இந்த சபையில அவதூறா பேசிட்டான். இப்போ பேச ஒரு மகா போட்டுட்டு வந்தேன். இப்போ 100 தாண்டி போச்சு. 6 தப்பு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். அதெல்லாம் போய் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. இப்ப என்ன பண்ணிருமா இப்ப நாம என்ன அறியாமல் கடமாறு சக்கரத்து மாதிரி பறக்கும் போது இந்த சக்கரத்தை தானே விடுச்சா அப்ப போய் பூமியில் சிந்துமையானால் அந்த பூமியை பாழ்பட்டு போயிடும். அதனால என் முதிரை கிழித்து தங்கள் கரத்திலேயே கட்டுப்பட்டு சரியம்மா இந்த பகவானுக்கு செய்த சிறு உதவி உனக்கு நாளை மழையாலும் வரும். அப்படியே சரி இருக்கிறார் துரியோதன் இருக்கிறார். அவர்களுக்கு தாமரை சொல்லுங்கள். துரியோதன் வியாசன் வந்திருக்கிறார், குருவியர் வந்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து
அது பங்கு சபையில இதை கொடுத்து தேவதைகளுக்கு அபிர்வாகம் கொடுத்து இல்லையா யாகத்தீரை கொடுத்து அதாவது இறந்துபட்டு போற பாண்டுவாராஜன் தொற்காலி புத்தியம் சேர்ந்தார் நாடகம் ஊட்டப்பட்டது. அனைத்து ராஜாக்களும் அவரவர்களும் தேசத்துக்கு இன்பமாக சென்றார்கள். அதாவது இந்த மண்டபம் பார்த்து அசிங்கப்பட்டான் துரியோதனன். சபையில மேல இருந்து பரிகாசம் உள்ள வந்தாரு அப்படி என்று கைத்தடி சிரித்து விட்டது. தங்கையார் திரௌபதி சிரித்து விட்டது. சிரித்து விட்டாரு. எப்படியாவது இதே போன்ற ராஜாக்கள் சபையிலே நான் அவமானப்படுத்துறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட போறான். தானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. துரியோதனன் நிறைய படிச்சான். ஏன் அவரு நான் தெரியுமா இருக்காது பேசுறது மரியாதை போயிடும். இந்த தலையாக படிச்சவன் இன்னும் குறையக்கூடாது என்று அதை அல்ல வளர்ந்துக்கிட்டே இருந்தது. சோது போனா துரிய போறேன். ஆனா நாராயணா என்ன அடலி கொடுத்துட்டே குறையா இருக்கு எதாலும் முடியாது சோர்ந்து வந்துட்டான் துரிய போறேன். கண்ணனை எழுப்பினேன். கண்ணன் சென்ற உடனே சென்று ஒரு நாளைக்கு கூட தானம் போயிட்டு வந்துட்டான். என்னன்னா நான் ரொம்ப நாளா 2-3 நாளா இருந்து பார்த்தா நீ போய் சேவை கொடுத்துட்டு வந்தான். எல்லாம் மொத்தமா தானம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வண்டி போக சொல்லிட்டு வண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்படியாக தானம் செய்து யாசர் வந்து யாரை முடித்து எல்லாம் முடிஞ்சு போச்சு திருவிழா. சென்றவர்களும் யாசருடைய மகனா விழுந்தபடியான அவர் கிளிபகம் படித்தவர் சுகப்பெருமம் அவர் வந்தாரு. ஐயா சுவாமி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சு, இப்போ வரீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கடைசியில கொஞ்சம் சாப்பாடு அதை மட்டும் எதை போட்டாங்க குறைச்சாங்க. அதாவது 10,000 பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த மணி ஒன்று அடிக்கும். 10,000 பேர் சாப்பிட்டா ஒரு மணி அடிக்கும். 100 பேர் சாப்பிட்டு போறாங்க தரவு நாளை 1 மணி தான் அடிக்கும். இப்ப நாள் முடிந்தோம். சுகபிரபம் சாப்பிட்டாரு, கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாரு. ராணி மணி கணக்கான அடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப ஏற்பட்டது யாக விடாமல எத்தனையோ ரிஷிபதி ராஜாக்கள் சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி தான் அடிச்சது. இந்த சுகபிரமா யாசருடைய மகனாவுக்கு முடியாது. சுகபிரமா சாப்பிட்ட பிறகு போயாவது மணி அடிக்கிறது என்று அதிசயம் வந்து அந்த பாதம் தர்மரத்னா செய்த யாகம் இருக்கிறது விட்டாய். நான் பிரம்மஞானம் அறிந்தவர், என் தந்தை சாதாரண ஞானம் அறிந்தவர். அவருக்கு எனக்கு வேறுபாடு உண்டு. அதனால் அவரை விட நான் சமப்படுத்த முடித்தவர். சரி சுகமாக இருக்கு வாழ்த்து விட்டு அதாவது தர்மரத்னருக்கு அதாவது சாம்ராட் பட்டம் பேரரசன் என்ற பட்டத்தை பேரரசன் அது ராஜா அடைக்காமல் பேரிய அரசன் பேரரச பட்டத்தை தந்து எல்லோருக்கும் சந்தோஷமாக சென்றார்கள் கூட நாடகம் ஊற்றப்பட்டது. பாடுவார்கள் சொத்தாபத்தை சேர்ந்தார்கள் கூட நாடகம் ஊற்றப்பட்டது. நாடகத்தை ஆடியவர்களும் பாடியவர்களும் கண்களால் பார்த்தவர்களும் காதலை கேட்டவர்களும் சார்வாக சாயுச்சம் என்று சொல்ல முடியாது. 4ஆம் பாதியாரை கடவார்கள் விஷ்ணுவத்தை